ஐம் சாரி டியர். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். நீ உங்ககிட்ட சொல்லாம வெளியே போனது என்னோட தப்புதான். ஆமா, என்ன இதெல்லாம் வேஷம்? மாடர்னா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு தான். வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். கீழே அம்மா காத்துட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா ப்ளீஸ்? உங்களை தனியா விட்டுட்டு போக வாங்கி வந்தேன். இங்க பாருங்க, என் மேல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிடுங்க. என்னது? உங்களுக்கு பிடிக்குமேனு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சரஸ்வதி ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டா? அதாங்க எனக்கும் புரியல. வெள்ளிக்கிழமையானா தலை குளிச்சிட்டு துளசி மாடத்தை சுத்துறவ இப்ப என்னடான்னா பாப் வெட்டிக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் டான்ஸ் ஆடுறா. ஒருவேளை அவளுக்கு பைத்தியமா இருக்குமோ? சும்மா இருங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன மேல போறாங்கறியா? போ. ஊருக்கு போறேங்கறியா? போடா இவனே. இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிட்டீன்னா யார் எங்களை பாத்துக்குவா? ஏன் திடீர்னு புறப்படுற? இங்க இருக்க பயமா இருக்கா? நாங்கெல்லாம் தைரியமா இல்ல. ஓஹோ, வராண்டால படுக்க மாட்டேன்னா மாடியில படுத்துக்கோ. வேற என்ன? தாலிச்சரடா. சரசுக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்னென்னமா சொல்லி பயமுறுத்துறியே. பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி வச்சு பேய விரட்டலாங்கறல்ல? கல்யாண், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நம்ம சரசுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பேயா? இந்த காலத்துலயா? ஏதாவது நம்பர் மாதிரி சொல்லுங்கம்மா. இல்லடா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. எதுக்கு ஒரு பூஜை பண்ணி பாத்துருவோமே. எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது, உங்க இஷ்டம். அவன் வராட்டி என்னங்க, நம்மளே நடிச்சுக்குவோம். நீ போய் அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வா. நீங்க வாங்க. விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தீங்களா? பாவம் அந்த பரமேஸ்வரன். அநியாயமா போயிட்டானே. ஏன்டா கல்யாண், பரமேஸ்வரன் எப்படி செத்ததா சொல்றாங்க? ஏதோ மரம் முறிஞ்சு விழுந்து இறந்ததா சொல்றாங்க. என்ன என்னென்னமோ கேள்வி கேட்டதோட இல்லாம இந்த கேஸ் முடியற வரைக்கும் நாம எல்லாரும் கூப்பிட்ட போது ஸ்டேஷனுக்கு போணுமா? தலையெழுத்து. அவன் அப்பவே ஊருக்கு போறேன்னு வந்து நின்னான். பேசாம சரின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காது, நமக்கும் இந்த வம்பு வந்திருக்காது. இந்த பங்களாவுல ரொம்ப நாள் காவல் இருந்தவன், ரொம்ப நல்லவன். நல்லவங்களைத்தான் ஆண்டவன் ரொம்ப நாள் இந்த உலகத்துல விட்டு வைக்கிறது இல்லையே. என்ன பண்றது? நானும் நல்லவன் தான். ஹலோ டாக்டர், என்ன ஆளையே காணோம்? நான் எங்கேயும் போறதில்ல. என் ஒய்ஃபோட உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் கூட என்னால அட்டன் பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சு சரியா போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல. ஆமா, எதுக்காக கூப்பிட்ட? நம்ம கிளப்ல ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டின்னு சொன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர்.
அதுக்கு லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டுருக்கேன். நீயும் உன் ஒய்ஃபும் அவசியம் வரணும். சாரி பெர்னாண்டஸ், உன் பார்ட்டிக்கு வரத பத்தி இல்ல, இப்ப என் மனநல சரியில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓஹோ, போன்ல கூப்பிட்டது தப்புன்னா நான் வீட்லயே வந்து கூப்பிடுறேன். உன் ஒய்ஃப் கூட போன்ல பேசினேன், அப்பதான் தெரிஞ்சது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கன்னு. ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரணும். ஓகே. மிஸ்டர் கல்யாண், உங்க ஒய்ஃப் கொஞ்சம் வெளியே உட்காரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர். சரசு, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க மிஸ்டர் கல்யாண். செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க மிஸ்ஸஸுக்கு எந்த வியாதியும் இல்லை. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் மென்டலி அவங்க அப்செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர், கேட்கிறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கான்னு? ஒண்ணுமில்லை டாக்டர், அவளோட பழக்க வழக்கத்துல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஓஹோ, அவங்க மனசு புண்படும்படியா நீங்க எப்பவாவது பேசியோ பழகியோ? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர். அப்ப ஏதாவது ரகசியங்களை அவங்க கிட்ட மறைச்சு? என்னோட பழைய லவ் அஃபேர் மட்டும் நான் மறைச்சிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நானே அதையும் சொல்லிட்டேன். ஐ சி. ஒருவேளை அவங்களுடைய மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். போச்சு போச்சு போச்சு. என் மகனை டாக்டருக்கு படிக்க வச்சேன், என் பாதி பணம் போச்சு. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நிம்மதி போச்சு. பையன் வர்றான், கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவளுக்கு வியாதியே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? என்னடா சொல்ற? இப்பதான் வந்தா, வந்ததும் வெளியில போயிட்டா. அவ இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எங்க போனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? சரசு, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் இன்னும் என்னமோ கோபத்திலேயே இருக்காரு. forget it. நாம வேற ஏதாவது பேசுவோம். வேற என்ன பேசுறது? இனிமே உன்னை நான் பாப்பேன்னு எனக்கு தோணல. காரணம்? இனி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஓ, அப்ப நான் இங்க வந்தா போதும் இல்ல? நீ இப்படியே என் கூட பழகிறது தான் எனக்கு பிடிக்கும். என் ஒய்ஃப் மெர்சி இருக்காளே, சரியான லூஸ். பழக தெரியாத ஜடம். ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டா, ப்ரோக்ராமுக்கு வரமாட்டா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அந்த பார்ட்டிக்கே நான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் ஒன்னா சேருவோம் இல்ல? இங்க பாருங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அது போதும். பெர்னாண்டஸ், வேற எங்கேயாவது போலாமே? எங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. நான் தான் இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கிருந்து போகணும்னு எனக்கு தோணல. என்னோட ஆசையும் அதான். கண்டிப்பா உங்களை இங்கேருந்து நான் போக விடவே மாட்டேன்.
கல்யாணம் நான் கொஞ்சம் பார்க்கணும். அவர் இப்ப இங்க இல்லைங்க, இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. டிரான்ஸ்ஃபரா? ஆமாங்க. எங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் சரத். அவர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க. அத வந்துட்டாரே, அவர் தாங்க டாக்டர் சரத். டாக்டர் கல்யாணம் பார்க்க ஒரு பொண்ணு வந்துருங்க. ஹலோ, ஹலோ, ஐ எம் டாக்டர் சரத். டாக்டர் கல்யாண் இப்போ மெட்ராஸ்ல பிராக்டிஸ் பண்றாரு. ஐ அம் லிசா. நான் லண்டன்ல இருந்து வரேன் டாக்டர். Glad to meet you. என்ன ப்ராப்ளம்? நான் டாக்டர் கல்யாண உடனே பார்க்கணும். ஹாய் பெர்னாண்டஸ். ஹலோ சரத். எங்கடா போற? ஆமா, இது யாரு? She is Lisa from London. ஓ, டாக்டர் கல்யாணோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஐ சே. ஐ அம் பெர்னாண்டஸ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஹலோ. ஆமா, எங்க தங்கி இருக்காங்க? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் பார்க்கணும். ஹோட்டல்ல ரூம் எதுக்கு பார்க்கணும்? நமக்கு தெரிஞ்ச பங்களா இருக்கு, அந்த வாட்ச்மேன் பரமேஸ்வரட்ட சொன்னா எல்லா உதவியும் செய்வான். ஓகே, தேங்க் யூ சார். வெல்கம். கல்யாணம் அவங்க வீட்ல போய் நான் பார்த்தா அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரும். அதனால கல்யாணம் ஊட்டிக்கு வரவழைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு டாக்டர் சரத் சொன்னதை நம்பி அவர் கூட நான் போனேன். என்ன பரமேஸ்வரன், சௌக்கியமா இருக்கியா? என்னையா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க கூடாது? இந்த பார், இவங்க தான் லிசா, இங்க தங்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். என்ன, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். கூட்டு போ. நான் வரட்டுமா? ஓகே, Good குட் night. நைட்.